தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நமக்கு பின்னாடி தெரியுதான் பார்த்தீங்களா, இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் பேர் பசும்பொன் பாண்டியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தாங்க. இவன் பசும்பொன் பாண்டியன் இவனை சொல்லுற அளவுக்கு இவனும் பெரிய ஆள் மயிர் ஒன்றும் கிடையாது. இவன் அதனால் பள்ளுப்புடிங்கி பாண்டியனே சொல்லுவோம். இந்த பள்ளுப்புடிங்கி பாண்டி என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் நேர்காணலுக்கு போயிட்டு அங்கே நான் சீமானை எவ்வளோ தரைக்குறைவாக இழிவாக பேச முடியுமோ அவ்வளோ தரைக்குறைவாக இழிவாக பேசி வச்சுருக்கான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிளாம்பாக்கத்தில் புதிதாக ஒரு பேருந்து நிலையம் கட்டியிருந்தாங்க. அதுக்கு ஐயா கலைஞருடைய பேரை சூட்டியிருந்தாங்க. அதுக்கு அண்ணன் சீமான் மக்களுடைய வரிப்பயணத்தில் கட்டிய பேருந்து நிலையத்திற்கு உங்கள் தாத்தா பேரையோ இல்லை உங்கள் அப்பா பேரை சூட்டுவதற்கு இது என்ன உங்களுடைய அப்பா சொத்தா அல்லது உங்களுடைய தாத்தா சொத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி முன் வச்சுருந்தாங்க. அதுக்கு இந்த பசுமன் பாண்டியன் சீமான்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் நீங்கள் 5 கார்கள் வைத்திருக்கிறீர்களே, அது என்ன உங்கள் அப்பன் சொத்தா இல்லை உங்கள் ஆத்தா சொத்தா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொச்சையான வார்த்தையில் பேசியிருக்கான். இப்போ அதனால இந்த பள்ளுப்புடிங்கி பாண்டிகிட்ட நம்ம என்ன கேட்குறோம்னா, அடே பள்ளுப்புடிங்கி பாண்டி பயலே, நீ மக்களுடைய வரிப்பணத்தில் பேருந்து நிலையத்தை கட்டி அதில் உங்கள் அப்பனுடைய பேரையும் உங்கள் தாத்தனுடைய பேரையும் நீ சூட்டுவ. அதை கேட்டால் அண்ணன் சீமான் மீது சீமான் 100 கார் வச்சுருக்காரு, 10 கார் வச்சுருக்காரு, 200 கார் வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி பொய்யான விமர்சனத்தை நீ சூட்டுவ. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு பிடிங்கிட்டு இருக்கணுமாடா? ஆமாடா, அண்ணன் சீமான் 100 கார் வச்சுருக்காருடா. ஒன்றும் உங்கள் அப்பன் சொத்தில் வாங்கலையே, இல்லை உங்கள் அம்மா சொத்தில் வாங்கலையே. நீ கேட்க அதே கவலை தான் நான் கேட்கேன். அண்ணன் சீமான் 5 கார் வச்சிருக்கார, உங்கள் அப்பன் சொத்தில் வாங்கினியா இல்லை உங்கள் அம்மா சொத்தில் வாங்கினியான்னு கேட்டலாம். இப்போ நான் ஒன்றை கேட்கேன், அண்ணன் சீமான் 100 காரையும் வச்சிருக்கட்டும், அது என்ன உங்கள் அப்பன் சொத்தா இல்லை உங்கள் அம்மா சொத்தா? அவர் சொத்தில் அவர் வாங்குதாரு, உனக்கு ஏன்டா வலிக்குது? பள்ளுப்புடிங்கி பாண்டி பையில, பைத்தியக்கார பண்டார பையில வார்த்தையை அளந்து பேசணும். அதே நாகரிகத்தில் இப்போ நான் உன்ட்ட பேசுத்தோம்லா, உனக்கு வலிக்கும்லாம் அப்படி சொன்னால் அதே மாதிரி தானே எல்லாத்துக்கும் வலிக்கும். அப்போது கொஞ்சம் வார்த்தையை அளந்து அடக்கி ஒடுக்கி பேசணும். நீ பேசுகிற மாதிரி ரிட்டன் நான் உனி பேசின உடனே உனக்கு எப்படி வலிக்கும்? அதே மாதிரி மற்றவங்களுக்கும் வலிக்கும்னு யோசிக்கணும். இன்னொரு ஒரு கேள்வி முன் வச்சுருக்கான். ஏதோ அறக்கழகம் யூடியூப் சேனல், அதை பார்த்து சீமானும் தம்பிகளும் வைத்தறிச்சலை பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். ஆனால் பைத்தியக்கார பண்டார பையில நாம் தமிழர் கட்சி கோடிக்கணக்கில் சேனல் வச்சுருக்காண்டா. நாம் தமிழர் கட்சி கோடிக்கணக்கில் சேனல் இருக்குடா. ஒனிய மரியாதை துட்டுக்கு ஒரு 2000 ரூபா திமுகட்ட 3000 ரூபா அதிமுக வாங்கிக்கிட்டு 2000 கொடுத்த இவனுக்கு பேசுவோம், 3000 கொடுத்த அவனுக்கு பேசுவோம் இருக்குது. நாம் தமிழர் கட்சி 1 ரூபா கூட இல்லாமல் அவன் சொந்த சேனலை வச்சு உழைச்சி முன்னேறிட்டு வரான்டா. கொள்கையை பரப்பணும் அப்படிங்காண்டி பைத்தியக்கார பண்டார பையில நீ நாம் தமிழர் கட்சியை பார்த்து அடுத்த யூடியூப் சேனலை பார்த்து பொறாமப்படுதான். ஆனால் அது வந்து அறக்கழகம் யூடியூப் சேனலை பார்த்து நாம் தமிழர் கட்சி அறக்கழகம் யூடியூப் சேனல் மீது நாம் தமிழர் கட்சியில் இருக்க எல்லாத்துக்கும் வன்மம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கான். பைத்தியக்கார பண்டார பையில எங்களுக்காடா வன்மம்? அந்த யூடியூப் சேனலில் முழுக்க சீமானை பற்றி தாண்டா விமர்சனம் பண்ணி போடுதான். அவனுக்கு அதனாலேயே என்னமோ வியூஸ் போதா என்னன்னு தெரியல, சம்பளம் தான் தெரியல. அப்போ அவனுக்கு தாண்டா அந்த சீமான் மீது வன்மம். அதாவது ஒரு யூடியூப் சேனலில் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணால் கூட சரி ரைட்டு அப்படின்னு நம்ம விட்டுட்டு போகலாம். முழுக்க அதில் அண்ணன் சீமானை மாத்திரம் தான் பற்றி விமர்சனம் பண்ணி போடுதான். இந்த பள்ளுப்புடிங்கி பண்ணி பெரிய புடி மாதிரி வேற பேசிக்கிட்டு தான். என்னமோ விமர்சனம் பண்ணிட்டா சீமானை வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படின்ற மாதிரி கடந்து பேசிட்டு இருந்தான் ரவுடிப்பே மாதிரி. ஏன்டா நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க பைத்தியக்கார பையில? நடக்கவே முடியாது உனியால். அதான் சொல்லுவாங்களா, எந்திரிச்சு நிற்கவே முடியல அவனுக்கு 3 பொண்டாட்டி கேட்க அப்படின்ற மாதிரி. நீ அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு அலைஞ்ச போய்தானடா. பள்ளுப்புடிங்கி பாண்டி ரொம்ப அவமானப்படுத்த வைக்காத. நான் ரொம்ப பேசணும்னா நீ உனக்கு அவமானமாகி போயிடும். அதனால் நான் ஏன் உனியை அவமானப்படுத்த போகிறேன்? நீ உன் வார்த்தையை அளந்து பேசுனா அதே மதிப்பை நான் கொடுக்க போகிறேன். நீ ரொம்ப தரைக்குறையாக பேசுகிற நாயை பேய அப்படிங்க சொட்ட தலையா அப்படி நான் உனக்கு கேட்டுட்டோம்னா என்ன செய்வேன்? நான் கேட்க மாட்டேன் தரைக்குறைவா. இப்போ நானே உனக்கு திடீர்னு சொட்ட தலையா அப்படின்ட்டோம்னா உனக்கு அவமானமாக போயிடும். அதனால் யோசித்து நாகரிகமாக பேசு. புரியுதா? புரியும் நினைக்கேன். முடிச்சுக்கிட்டு தமிழ் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே.